முத்துராஜ் ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு என்னடா இது பகல் ஃபுல்லா வெயிலா அடிக்குது, நைட்டு ஃபுல்லா வெக்கையா இருக்குது. இப்படி இருந்தா எப்படி தான் தூங்குறது மனுஷன்? அப்படின்னு புலம்பிக்கிட்டு நின்னான். அந்த வழியா ராமசாமி வர ஏய் ராமசாமி, பங்காளி, நில்லியா? யோ பங்காளி, அப்படின்னு கூப்பிட அவன் போய்கிட்டே இருந்தான். உடனே முத்துராஜா யோ பங்காளி, உன்னை தானே கூப்பிடுறேன். எதுக்கு இவ்வளோ வேகமா போற? என்னதான் ஜோலி கிடக்கு? அதை பொழுது சாஞ்சிருச்சுல, சரி வாவே. அப்படின்னு கூப்பிட்டான். அதுக்கு ராமசாமியும், யோ எனக்கு வீட்டில் 1000 வேலை இருக்குது. உன்கிட்ட நின்று நான் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் வீட்டுக்கு போகிறேன். அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துராஜா, இல்லை பங்காளி, நான் நைட்டு இங்கேயே படுத்துக்கலான்னு இருக்கேன். என்னால் வீட்டில் தூங்கவே முடியல பங்காளி, ரொம்ப வெக்கையா இருக்குது. சரி நீ துணைக்கு படுத்துக்கிட்டீங்கன்னா ஆகும்னு பார்த்தேன். ஏன்னா நரி கிரி வந்துட போகுது. அதுக்காக தான் உன்னைய கூப்பிட்டேன். நீ என்னமோ ரொம்ப தான் சகிச்சுக்கிற. அப்படின்னு முத்து கேட்க, ராமசாமியும், யோ உன் கூட எவனா படுப்பானா? நானே புள்ள குட்டிலாம் வீட்டுக்குள்ளே இருக்கு. ஏயா புள்ள குட்டிலாம் வீட்டில் இருக்கு, உன் கூட படுத்துருந்து திருட எவனா பூந்துட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவிச்சுக்காத பங்காளி, நீங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே எப்படி தான் தூங்குறீங்க? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்களும் குடும்பத்தோடு தூங்குவோம்ல. அப்படின்னு முத்துராஜ் கேட்க, ராமசாமியும், இங்கே பாரு பங்காளி, நாமளும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக புள்ள குட்டியோட தூங்கலாம். எந்த வேர்வை இல்லாமல் வெக்க இல்லாமல் தூங்கலாம். அதுக்கு சில ஐடியா இருக்குது. நாம் இந்த ஏசியெல்லாம் நம்மளால் வாங்கி மாட்ட முடியுமா? அப்புறம் கரண்ட் பில் வேறு அதிகம். இதெல்லாம் எதுக்கு? இருக்கிற 3 மாதத்துக்கு நாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் பங்காளி. அதுக்குன்னு சில ஐடியா இருக்குது, நான் சொல்கிறேன் கேளு. அப்படின்னு சொல்ல, அப்படியா பங்காளி, பெரிய ஆள்தாயா நீங்க. நம்ம உள்ளூருக்குள்ளே இருந்தாலும் நீ என்னென்னமோ கற்று வச்சிருக்கிற. சொல்லு அந்த ஐடியா. அப்படின்னு கேட்க, அதுக்கு ராமசாமியா, ஐயோ தூங்கறதுக்கு முன்னாடி நல்லா குளிக்கணியா. ஏன்னா நம்ம வேலைக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு வரோமா, நல்லா நம்ம கழுத்து பகுதி அக்கில் எல்லாம் வேர்வை அண்டி உப்பு பூத்துருக்க நல்லா குளிச்சிட்டோம்னா வச்சுக்க, தூக்கம் அப்படி சூப்பராக வரும். என்ன, இது ஃபஸ்ட் ஐடியா. ரெண்டாவது ஐடியா, நம்ம வீட்டு ஜன்னல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்குன்னு நேரம் இருக்குது. காலையில் சூரியன் வந்தானே வெப்ப காற்று வீசுதுல, அப்போ எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நைட்டு ஒரு 8 மணி போல் திறந்து விட்டிங்கன்னா வச்சுக்க, அப்போ கூட கொசுவெலாம் கொஞ்சம் அடங்கியிருக்கும். அப்போ திறந்து விடு, நல்லா காற்று வரும். ஏன்னா மதியானம்லாம் திறந்து இருந்தால் சூடு காற்று வீட்டுக்குள்ளே போயிடும். இது ஒரு ஐடியா. அடுத்த ஐடியா என்னன்னு கேளு. நம்ம வீட்டு ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலில் ஈரத்துணி நினச்சி நல்லா போட்டு விட்ருணுயா. அப்படி போட்டு விட்டோம்னா வச்சுக்க, அந்த வெளியே இருந்து வர காற்று அந்த ஈரத்துணியில் பட்டு அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று வர அப்படியே ஏசி மாதிரியே இருக்குன்னு பார்த்துக்க. அப்புறம் இந்த ஈரத்துணி போடுற ஐடியாவில் நிறையா பேர் தண்ணி சொட்ட சொட்ட போட்டு விட்றாங்க. பார்த்துக்கு கரண்டெல்லாம் இருக்குது. ஏதாவது குழந்தைங்க இருக்கும்போது பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், உயிராக போயிடும். பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஐடியா என்னன்னு கேளு. நம்ம சாக்கு இருக்குல்ல, கோணிப்பை, அதை நினச்சி நம்ம மாடியில் கூட போட்டுக்கலாம். என்ன அதுக்கு தண்ணி அடிக்கடி தேவைப்படுது. இப்படி போட்டின்னா வச்சுக்க, நம்ம மாடியில் கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னே இருக்கும். அது இல்லாமல் நம்ம போர்வை கூட நினச்சி நம்ம தூங்குற இடத்துல போட்டுக்கலாம். காய போடுற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் பங்காளி. தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஆனால் இந்த ஐடியாவுக்கு தண்ணியே தேவைப்படாது. பாரு, நம்ம தென்னை மட்டை இருக்குல்ல, தென்னை மட்டையை வெட்டி நம்ம மாடியிலையோ இல்லை ஓட்டு வலையிலையோ இல்லை அட்டை வெட்டிலையோ போட்டோம்னா வச்சுக்க, வெயில் படுறது கொஞ்சம் கம்மியாக கூரை ஓடு மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் 3 மாதம் கழிச்சு அதை எடுத்துடணும், இல்லைன்னா கருகி போயிடும். அடுத்த ஐடியா, நம்ம ஃபேன் இருக்குல்ல, நம்ம டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணணும் பங்காளி. அந்த டேபிள் ஃபேனு நம்ம ஜன்னல் பக்கத்தில் வச்சிடணும். அப்படியே நைட்டு வெப்பம் குறைய குறைய அப்படியே காற்று சும்மா தென்றல் காற்று மாதிரி அடிக்கும் பங்காளி. இதெல்லாம் தான் சூப்பரான ஐடியா. இதை விட்டுட்டு இன்னும் சில ஐடியாவெல்லாம் இருக்குது, அதையும் கேளு. என்ன ஐடியா தெரியுமா? நம்ம எண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ, நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பாதத்தில் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா வச்சுக்க, அப்படியே சூடு அப்படி பறக்கும் பங்காளி. நீ வேணுமா ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் நம்ம பெருவிரலில் 2 பெருவிரல்லையும் வச்சு விட்டுருணும். அப்போனா தான் அந்த சூடெல்லாம் இறங்கும். அப்புறம் அந்த தொப்புள் இருக்குல்ல, தொப்புள்லேயும் வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்க இருந்தாலும் வச்சு விடலாம், இதில் எந்த தப்பும் இல்லை. அப்புறம் உச்சி தலைக்கு நல்லா வச்சு தேய்ச்சிட்டு தூங்கணும்னா வச்சுக்க, அப்படியே சூடு நம்ம உடம்புலேருந்து இறங்கிரும் பங்காளி. அதுக்கப்புறம் முக்கியமானது, நம்ம வீட்டை சுற்றி மரத்தை வளர்க்கணும் பங்காளி. மரம் இல்லாமல் தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. நம்ம வீட்டை சுற்றி மரத்தை நட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்க, நம்ம காலையில் சூரிய உதிக்கும் போது நம்ம வீட்டு மேலே நிழல் விழுவும், சாயந்தரம் சூரியன் மறையும் போது வீட்டு மேலே நிழல் விழும். இது தெரியாமல் நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துராஜ், பங்காளி, நீ பெரிய ஆளியா, இன்னையா அவ்வளோ விஷயம் வச்சிருக்கிற? இது தெரியாம போச்சியா. என் வீட்டுக்காரி கூட மட்டை உழுகுது, இலை உழுகுதுன்ட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டா. அதனால தான் இவ்வளோ சூடாட்டுக்குது.
சரி, இனிமேலாவது வீட்டை சுற்றி நான் மரத்தை வளர்க்குறேன். இடம் இல்லாதவங்க ஓகே, இடம் இருக்கிறீங்கனாவது வளர்க்கலாம்ல. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.